ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். பழைய பிசியில் வந்து லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்போட ஸ்பீடே வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு ஆப்போ ஏதோ ஒரு நம்ம சாஃப்ட்வேர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணவே முடியாதுங்க, அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் பிசி அல்லது லேப்டாப்போட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம க்ரூசியல்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மெமரி அண்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 கிட்ட இருக்கும் எஸ்எஸ்டி. ஆனால் நம்ம சாம்சங் இல்லாமல் அடுத்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரூசியல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க க்ரூசியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. BX500ன்னு சொல்லிட்டு இந்த க்ரூசியல் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு எஸ்எஸ்டி வந்து இது. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா 240 GB வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க மேனுவல். ஸோ இந்த மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ வந்து நம்ம ஸ்டோரேஜ் மெமரி வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டோரேஜுக்காண்டி தான் இது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஸ்பீடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது லைட் வெயிட்டுங்க. மற்ற ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். மற்ற ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்பவும் வெயிட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது ஸ்பீடாகவே இருக்காது. இந்த எஸ்எஸ்டிக்கு நீங்கள் மாறும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபீலை வந்து நீங்கள் உணர்வீங்க, அவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்க. ஸோ வந்து இதை வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் சேர்த்து. ஸோ என்னோடய பிசி வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு மாடலு. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா திங்க் பேடோடது. இதுக்கு வந்து பின்னாடி தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த தான் வந்து நம்ம எஸ்எஸ்டியை வந்து ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியவே எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ள இந்த எஸ்எஸ்டியை வந்து நம்ம போட்டு ஹை ஸ்பீடை வந்து ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து ஸ்டார் ஸ்க்ரூவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிசிக்கு என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த பேனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதே கேர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வந்து அதை நான் இங்கே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணி மேலே ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வெளியே வந்துடும். ஸோ வந்து மேலே தூக்கிடாதீங்க, சைட்லேயோ லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடில் வந்து நீங்கள் அதை லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும். அது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா போதும், அது வந்து வெளியே வந்துடும். ஸோ வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ இங்கிட்ட 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஹோல்டர் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து எப்படி கழட்டினீங்களோ அதே ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்டி புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறத நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாகவே இருக்குது. அதை ஃபீல் பண்ணும்போது ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட வந்து நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறது ரொம்பவும் லைட்டாக இருக்குது. அதோட பல மடங்கு வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குங்க. ஸோ வந்து இதை வந்து நான் ஹோல்டரில் லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய பேன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து லைட் ஸ்க்ரூ வந்து லைட்டாக வந்து டைட் பண்ணுங்க. ஓவர்லோட் கொடுத்து நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. ஸோ லேப்டாப் பிசி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு அதாவது மொபைல் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டைட் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்க்ரூவில் இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் பேன்லேயே நீங்கள் மாற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த 3D மாடலிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸில் வந்து இது இன்ஸ்டால் ஆச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஓல்டாக வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இனிமேல் உங்கள் பிசி வந்து ஸ்லோவாகவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நிறைய லைக்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி பார்த்திங்கன்னா 500 பேர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வாங்க.